ஷர்மிளா வணக்கம். மத்திய கிழக்கில் உச்சகட்ட போர் பதற்றம், தீவிரமான போர் தொடங்கி இருக்கிறது என்றே கூறலாம். உலக நாடுகள் மத்தியில் கவனத்தை ஈர்த்து மிகப்பெரிய பரபரப்பையும் அச்சத்தையும் உண்டாக்கி இருக்கக்கூடிய அளவுக்கான போர் பதற்றம், போர் என்பது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக ஈரான் மீது காலையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போது அமெரிக்காவும் அதனோடு இணைந்து ஈரானை தாக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உச்சகட்ட பதற்றமாக பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபரும் டொனால்டு டிரம்பும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். அவர் இதை பற்றி கூறும்போது, ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடங்கி உள்ளோம் என்று ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். அதோடு ஈரான் அணு ஆயுத வலிமை பெறுவதை நாங்கள் ஏற்க மாட்டோம், ஒரு காலமும் ஈரான் அணு ஆயுத வலிமை பெறுவதை அமெரிக்கா ஏற்காது, அதில் அமெரிக்கா உறுதியாக இருக்கின்றது, அதன் காரணமாகவே ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடங்கி உள்ளோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருப்பது மிகப்பெரிய ஒரு பதற்றத்தின் உச்சமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த தாக்குதலுக்கு முன்னதாக இஸ்ரேலில் அமெரிக்காவுடைய தளங்கள் பல்வேறு இடங்களில் இருக்கின்றன. இஸ்ரேல் நாட்டில் அமெரிக்காவுடைய போர் தளங்கள் என்பது பல்வேறு இடங்கள் இருக்கின்றன. அந்த அமெரிக்காவின் தளங்களை குறிவைத்து தாக்க ஈரான் காலையில் திட்டமிட்டதாகவும், அதனால் அதை சுதாரித்துக் கொண்டு இஸ்ரேல் முந்திக் கொண்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக கூறப்படுகின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்று காலை ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினார்கள், ஏவுகணை தாக்குதலை நடத்தினார்கள். இந்த ஏவுகணை தாக்குதல் என்பது ஈரான் தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் முதற்கட்டமாக சில இடங்கள் சேதமடைந்திருப்பதாகவும், அதே போன்று மிகப்பெரிய அளவிலான அச்சம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. உடனடியாக ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி உடனடியாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள், குறிப்பாக இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் முழுவதும் சைரன் ஒலிக்கப்பட்டு அனைத்து மக்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஈரான் எப்போது வேண்டுமானாலும் பதிலடி கொடுக்கலாம், அதனால் முன்னெச்சரிக்கையாக அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தக்கூடிய வகையில் சைரன் ஒலிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்தியர்கள், இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்தியா தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியர்கள் அங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பான இடங்கள் எது என்று கண்டறிந்து அந்த இடங்களுக்கு உடனடியாக செல்ல வேண்டும் என்றும், அதே போன்று ஏதேனும் அவசர தேவை இருந்தால் உடனடியாக தொடர்பு கொள்வதற்கான எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் வான்வெளி பயன்படுத்த இஸ்ரேல் தடை விதித்திருக்கிறார்கள். இப்படியாக மிகப்பெரிய பதற்றத்தின் உச்சமாக காணப்பட்டு வந்த நிலையில் இதோடு அமெரிக்காவும் தற்போது இணைந்திருப்பது என்பதுதான் போரின் அடுத்த கட்ட முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலோடு இணைந்து ஈரானை தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஈரான் இருக்கக்கூடிய அதனுடைய தலைநகர் மற்றும் முக்கிய இடங்களை குறிவைத்து அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் ஏற்கனவே அங்கு தயாராக இருக்கின்றன. அந்த போர்க்கப்பலில் இருந்து போர் விமானங்கள் சீறி கொண்டு சென்று ஈரானை தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். தற்போது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளும் இணைந்து ஈரானை தாக்க தொடங்கி இருப்பது என்பது மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல் முதற்கட்டமாக 1000 பேர் பலியாக இருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. ஒரு உறுதியான தகவல் இன்னும் வெளியாகவில்லை. இந்நிலையில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக சொல்லப்படக்கூடிய அயதுல்லா அலி கமேனி பாதுகாப்பு இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நிகழக்கூடாது என்பதற்காக அவர் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அதிபர் மாளிகை குறிவைத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளும் ஈரானை தாக்கி வருகிறார்கள். தொடர்ந்து தாக்குதல் சம்பவம் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்த தாக்குதல் சம்பவத்துடைய மிக பின்னணி பொறுத்தவரையில் ஏற்கனவே தொடர்ந்து ஈரான் மற்றும் அமெரிக்க இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது தீவிரமாக நடைபெற்று வந்தது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஒபாமா காலத்திலேயே இந்த ஒப்பந்தம் என்பது போடப்பட்டது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில் ஈரான் அணுசக்தி மேற்கொள்ளக்கூடாது, அணு ஆயுத தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடாது, யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் ஒபாமா காலத்தில் போடப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு அதிபராக வந்த ட்ரம்ப் அணு ஆயுதம் மட்டுமல்ல ஏவுகணை கூட ஈரான் தயாரிக்க கூடாது என்று ஒரு கட்டளை விதித்து அது தொடர்பான பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் என்பது கொண்டு வந்தார்கள். ஆனால் அதை ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது என்றால் சரி, ஆனால் எங்கள் நாட்டின் பாதுகாப்புக்காக ஏவுகணை கூட தயாரிக்க கூடாது என்று நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று ஈரான் தொடர்ந்து முரண்டு பிடித்து வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையின் முதற்கட்டமாக நடத்தப்பட்டது. ஆனால் முதற்கட்ட பேச்சுவார்த்தை எந்தவித சுமூகமான உடன்பாடு எட்டப்படாத காரணத்தால் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. ஆனால் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இழுபறி சென்று கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில் ஈரானை மிரட்டக்கூடிய வகையில் அமெரிக்கா ஏற்கனவே போர் கப்பல் நிறுத்தினார்கள். அதாவது மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் ஏற்கனவே அங்கு நிறுத்தப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இரண்டாவது போர்க்கப்பலாக USS ஜெரால்டு ஆர் போர்ட் என்ற விமானம் தாங்கி போர்க்கப்பலையும் ஈரானுக்கு அருகே கொண்டு நிறுத்தியது. இப்படி தொடர்ச்சியாக ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா முற்றிலுமாக மிரட்டல் விடுக்கக்கூடிய வகையிலான நடவடிக்கை மேற்கொண்டார்கள். அதிலும் குறிப்பாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக
F-22, F-35, F-16 உள்ளிட்ட 50க்கு மேற்பட்ட அதிநவீன போர் விமானங்களை ஈரான் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா குவித்தது. இதன் தொடர்ந்து அமெரிக்கா தொடர்ந்து மிரட்டல் ஒடுக்கக்கூடிய வகையில் நடைபெற்று வருகின்ற நிலையில் அதன் தொடர்ச்சியாக தான் இன்று காலை இந்த தாக்குதல் சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. குறிப்பாக முதலில் இஸ்ரேல் ஈரானை நோக்கி தாக்க தொடங்கிய நிலையில் தற்போது அமெரிக்காவோடு இஸ்ரேலோடு இணைந்து இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கூடிய USS ஆபிரகாம் லிங்கன் போர்க்கப்பலில் இருந்து போர் விமானங்கள் சீறி பாய்ந்து கொண்டு ஈரானை தாக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஈரானில் இருக்கக்கூடிய தலைநகரில் தாக்க தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் உச்சகட்ட பதற்றம் என்பது காணப்படுகிறது. உடனடியாக ஈரான் இதற்கு பதிலடி கொடுத்தால் மிகப்பெரிய அளவிலான போர் வெடிக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அமெரிக்க அதிபர் உறுதியாக கூறிவிட்டார், ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நாங்கள் தொடங்கியுள்ளோம், அதே போன்று ஈரான் அணு ஆயுதம் வலிமை பெறுவது நாங்கள் ஏற்க மாட்டோம் என்பது உறுதியாக இருக்கின்றோம் என்று அமெரிக்க அதிபரை தெரிவித்திருக்கக்கூடிய காரணத்தால் அமெரிக்கா இதில் பின்வாங்க போவதில்லை, அமெரிக்கா இஸ்ரேலும் இதில் பின்வாங்க போவதில்லை என்பது உறுதியாக தெரிகிறது. இதற்கு பதிலடியாக ஈரான் பதிலடி கொடுக்க தொடங்கினால் போரின் உச்சம் என்பது மிக தீவிரமடையும். அதிநவீன போர் விமானங்கள் சீறி பாய்ந்து மாறி மாறி இரண்டு நாடுகளும் தாக்க தொடங்குவார்கள். ஈரானுடைய பதிலடி எப்படி இருக்க போகிறது என்பது மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கின்றது. இந்நிலையில்தான் இதற்கு முன்னதாக கடந்த 2025ஆம் ஆண்டு கூட 12 நாட்கள் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினார்கள். அப்போது ஈரான் இருக்கக்கூடிய பல்வேறு அணு ஆயுத தளங்கள் மற்றும் பல்வேறு ஏவுகணை தளங்கள் அனைத்தும் நிர்மூலமாக்கப்பட்டன. குறிப்பாக ஈரானுடைய தற்போதைய முக்கியமான விடயம் என்பது அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்றால், ஈரானை பொறுத்தவரையில் நாங்கள் எங்கள் நாட்டு பாதுகாப்புக்காக தான் நாங்கள் தொடர்ச்சியாக ஏவுகணை தயாரித்து வருகின்றோம், நீங்கள் கூறியது போல அணு ஆயுதம் தயாரிப்பு நாங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என்று ஈரான் தெரிவிக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதை ஏற்க மறுக்கிறார்கள். ஈரானுடைய அணு ஆயுத உற்பத்தி மற்றும் பாலிடிக்ஸ் ஏவுகணை திட்டங்கள் தங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று இஸ்ரேல் நீண்ட காலமாக கூறி வருகிறார்கள். அதையும் பொருட்படுத்தாமல் ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தயாரிப்பு பணிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஏற்கவில்லை. அமெரிக்க அதிபர் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார், ஈரான் அணு ஆயுத வலிமை பெறுவது நாங்கள் ஏற்க மாட்டோம், அதே போன்று அவர்கள் ஏவுகணை தயாரிப்பு பணிகளை கூட மேற்கொள்ளக்கூடாது, ஏவுகணை தயாரிப்பு பணிகளை மேற்கொண்டால் கூட நாங்கள் ஈரானை தாக்குவோம் என்று அமெரிக்க அதிபர் உறுதியாக தெரிவித்து விட்டார். பொதுவாக பல்வேறு இடங்களில் பல்வேறு நாடுகள் இரண்டு நாடுகள் மத்தியிலான போர் பதட்டம் ஏற்படும் போது அமெரிக்க அதிபர் அந்த போரை நிறுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வேன் என்று தொடர்ந்து தெரிவிப்பார். ஆனால் தற்போது அமெரிக்க அதிபரே ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடங்கியுள்ளோம் என்று கூறியிருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக ஈரான் இதற்கு எந்த மாதிரியான பதிலடி கொடுக்க போகின்றது, அந்த பதிலடி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் இந்த போருடைய அடுத்த கட்ட நகர்வு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும், ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கடந்த 2025 கடந்த ஆண்டு ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது கிட்டத்தட்ட 12 நாட்கள் 2 வாரங்களை கடந்து அந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அதற்கு பிறகு சற்று அமைதியான நிலை காணப்பட்டது. ஆனால் சமீபத்தில் தான் கடந்த சில வாரங்களாக தான் அமெரிக்கா ஈரானை மிரட்டக்கூடிய வகையில் பல்வேறு போர் கப்பல்களை ஈரானுக்கு அருகே கொண்டு நிறுத்தியது, அதே போன்று போர் விமானங்கள் நிறுத்தியது. ஏதேனும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால், ஈரான் தாங்கள் சொல்லக்கூடிய வகையில் அவர்கள் உடன்படாவிட்டால் ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவோம் என்பதை வெளிக்காட்டும் விதமாக போர் கப்பல்கள் ஈரானுக்கு அருகே கொண்டு நிறுத்தப்பட்டது. ஆனால் அதை தற்போது பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். அமெரிக்கா ஏற்கனவே தெரிவித்தபடி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறாவிட்டால் தாக்கும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது இஸ்ரேலோடு இணைந்து அமெரிக்காவும் ஈரானை தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அங்கிருக்கூடிய மக்களும் பாதுகாப்பு இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஈரானை தாக்கி இஸ்ரேலும் தங்கள் நாட்டு மக்களையும் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய தலைநகரில் அவ்விய பகுதியில் சைரன் முழுவதுமாக ஒழிக்கப்பட்டு ஆங்காங்கே இந்த சைரன் ஒளி என்பது ஒழிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் உடனடியாக பதுங்கு குழிகளுக்கு செல்ல வேண்டும், இந்தியர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கூடிய காரணத்தால் இந்த போர் மிகவும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலோடு இணைந்திருக்கக்கூடிய காரணத்தால் 2 வலிமையான நாடுகள் ஒன்று சேர்ந்து ஈரானை தாக்கக்கூடிய காரணத்தால் நிச்சயமாக இந்த போர் என்பது மிகப்பெரிய அளவில் வெடிக்கும், மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த கட்டமாக ஈரான் என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் தற்போதைய கேள்விக்குறியாக இருக்கிறது. முதற்கட்டமாக ஈரான் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முற்படுவார்கள். அதற்கு பிறகு சுதாரித்துக் கொண்டு எதிர்த்தாக்குதல் நடத்த முற்படுவார்கள். இந்த எதிர்த்தாக்குதல் எந்த மாதிரியாக இருக்கும், அவர்கள் என்ன விதமான வியூகத்தை பயன்படுத்த போகிறார்கள், அந்த தாக்குதலால் என்ன விதமான விளைவு சேதம் ஏற்பட போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.